கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வீண் பொருட்சியை என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவருக்கொருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோன்னு வசனம் இருக்குது. அதனால வீண் புகழ்ச்சி எப்போதுமே நமக்கு வேண்டாம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 4:5 ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு இயேசு கிறிஸ்துவால வருகிற புகழ்ச்சி மாத்திரம் போதும். எந்த மனுஷன் கொண்டு வருகிற புகழ்ச்சியை விரும்பாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற புகழ்ச்சி மாத்திரம் நமக்கு போதும். ஏசப்பா சிலுவையில் மரண பரியந்தம் நம்மளை தாழ்த்தினது போல நம்மளும் நம்ம வாழ்க்கை பயணத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல ஓடுற ஓட்டத்துல மிகவும் தாழ்மையா இருப்போம். நம்மளை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் பாக்கி உள்ளதை பார்த்து கொள்வாங்க. நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு நேராக ஓடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் மட்டும் செஞ்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாதப்பா. நாங்கள் ரபி ரபி என்று அழைக்கப்படுகிற வார்த்தைகள் நாங்கள் விரும்பக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சப்பா, நீங்க சிலுவை மரணவரை எங்களை தாழ்த்தினீங்கப்பா. அதே போல நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை நாங்கள் தாழ்த்தணும் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. அப்ப எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உம்மை போல உம்முடைய சாயலை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு அடிச்சுவடுகளை எடுத்து வைக்கணும் ஏசப்பா. எந்த மனிதர்களை பார்த்தோ எந்த ஊழியக்காரர்களை பார்த்தோ நாங்கள் ஓடக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க முன்மாதிரியா இந்த பூமியில வந்து வாழ்ந்து காட்டியிருக்கீங்க ஏசப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் பின்பற்றணும்ப்பா. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி அப்பா நாங்கள் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. எங்களுக்கு அதற்குரிய கிருபை வரங்கள் வல்லமைகளை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே. வீண் புகழ்ச்சி வருகிறது என்றாலே தகப்பனே எங்களுக்கு அதுல ஆபத்து ஏசப்பா. வீண் புகழ்ச்சியை நாங்கள் விரும்பாதபடி தகப்பனே எங்களை தாழ்த்து எங்களுக்கு பலன் தாருங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையில் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.